நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க நம்ம ஃபோக் ரவுண்டை வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 20 செலெக்ஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தோட முடிவில் டாப் 20ல் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிய போகுது. ஸோ இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அண்ட் இந்த நாளை துவக்கி வைக்க போகிறவங்க யார் 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 ரொம்ப பேசுவாங்க ஆஃப் ஸ்க்ரீன், ஆனால் ஆன் ஸ்க்ரீன் வந்தால் நிறைய பேச மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் வாயாடி ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நல்ல ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஃபாஸ்ட்டாக வர்ற அந்த சங்கதி ஒரு இடத்துலையும் ஸ்லிப் ஆகலை, ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. காட் பிளஸ் யூ. ஐஸ்வர்யா, ஆஹா, ரொம்ப 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 இனிமையாக இருந்தது கண்ணா. தேங்க்யூ மேம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ப்ளீஸ் ஜாகிரதையாக பாதுகாக்கணும் நீங்கள். ஓகே மேம். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ மேம். ஐஸ்வர்யா ஒரு கிளாசிக்கல் ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ண ஒரு
லலபி கைண்ட் ஆஃப் ஃபோக் சாங். அந்த காலத்தில் என்ன அளவுக்கு எந்த பியூட்டிஃபுல்லாக அவங்க கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. ரொம்ப நல்லா பாடின நீ. தேங்க்யூ. மைன்யூட் திங்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். குட். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா, எனக்கு உன்னோட இதுவரையிலும் நீ பாடினதில் எனக்கு இந்த சாங் ஒரு இன் சர்டன் வே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு மோர் தென் அதர் சாங்ஸ். இந்த சரணம் சலசலக்கும் மருவியக்கா மலையிலே தாவி சதிராட்டம் போடுகிறாள் தரையிலே. and it was very beautiful. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா டாப் 20 போனோமா? ஆசையாக இருக்கு. இருக்கா? ஓகே. தேங்க்யூ சார். கண்டெஸ்டன்ட் இன்னியோட முதல் கண்டெஸ்டன்ட் உடனடியாக டாப் 20க்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஐஸ்வர்யா அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஜோரா ஒரு வாட்டி நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யா கை தட்டிடலாம். தேங்க்யூ. இங்க வந்து துபாயில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வீடு இல்ல அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. நீங்க லிஃப்ட்ல தான் இருக்கீங்கன்ற மேட்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா மனோஜி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே, இதனால நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸும் கொடுக்குறோம். அதனால அவங்க வீட்டுல போய் தங்கிக்கங்க. அப்படியா? நல்ல மேட்டராச்சே. சோ அடுத்ததாக வந்து பாட போறவங்க, so let's give it up for ஷாலினி. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதான்.
தேவா சாரோட மியூசிக்கில் நான் பாடின பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க. இதுக்கு முன்னாடி ரவுண்டில் சுஷிலாமாவோட ரொம்ப நல்ல ஒரு பாட்டு பாடினீங்க இல்லை அன்றைக்கி? எஸ் மேம். மாலை பொழுதன் மயக்கத்தில் அன்றைக்கி எனக்கு ரொம்ப நல்லா பாடின மாதிரி இருந்தது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு அந்த ஆள் மாதிரியே இல்லை இன்றைக்கி பாடினது. ஆமாம் மேம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா? இல்லை மேம். எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் தோணிச்சு. சங்கதி எல்லாம் பாடுறப்போ ஒரு ஷிவரிங் த்ரூ அவுட் ஒரு ஷிவரிங் இருந்தது. உங்களுக்கே தெரியுது சங்கதி எல்லாம் போச்சுன்னு. அப்புறம் நான் எப்படி சொல்கிறது, சொல்ல தேவையில்லைல்ல, தெரியும் இல்லை எங்கே போச்சுன்னு. எஸ் மேம். தாளம் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஷாலினி. எஸ் சார். அதாவது சில பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் பாடும்போது அதனுடைய கஷ்டம் தெரியும். ஏன்னா கண்டினியூ லிரிக்ஸு, அந்த ஒரு ப்ரைஸிங் வந்து ஒரு 6 bars 8 bars இப்படி எல்லாம் போய் அங்கே இமிடியேட்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைன் கூட அதே சேம் லென்த்து போகும்போது அந்த பிரெத் கண்ட்ரோல் எல்லாமே இது இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ். டெஃபினெட்லி யூ ஆர் அ குட் சிங்கர். தேங்க்யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஷாலினி, பிக்கப் வாஸ் குட். அதாவது பாட்டினுடைய வரிகளுடைய அர்த்தத்தை பாடுறது, டு bear it in mind when you are singing to the extent possible. நீ very quickly achieved it. உன்னுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் வித் யூ இஸ் ப்ரெசிஷன். ஒரு தரம் பாடும்போது வேற மாதிரி வருது. ஸோ ஒர்க் ஆன் ப்ரெசிஷன் ஃபர்ஸ்ட். தட் வில் டேக் யூ ஃபார்வர்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் அண்ட் தென் வில் ஒர்க் ஆன் அதர் திங்ஸ். தேங்க்யூ சார். ஹலோ ஷாலினி. ஹாய் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. அண்ணன் வந்து துபாயிலேருந்து வராங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ என்னைக்காச்சும் ஏரியாவில் பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் என்னைக்காவது வர பார்த்துருக்கீங்களா? இதுவரை பார்த்ததே இல்லை. ஓ ஓகே. நீங்கள் வந்து அந்த ஊரில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? அரபிக் தானே பேசுவாங்க? ஆமாம், அரபிக். ஸோ உங்களுக்கு தெரியுமா அரபிக் பேச தெரியுமா? பேச அவ்வளோ நல்லா வராது, ஆனால் வாசிக்க எழுதையும் தெரியும். ஓ, வாசிக்க தெரியும், எழுத தெரியும். அண்ணன் சூப்பராக பேசுவார். ஸோ இப்போ நீங்கள் வந்து அரபிக்கில் வந்து நம்ம மாக்காப்பா அவர்களோட நீங்கள் சில விஷயங்கள் சாட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுங்க. மா இஸ்மி. மகாலட்சுமி. ஆமாம், மகாலட்சுமி. இல்லை அங்கிள், மா இஸ்மி. அங்கிளா? சரி, ஓகே, விடு, அதை விடு. மா இஸ்மி, அதான் கொஸ்டின், உங்களோட ஆன்சர். இஸ்மி 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 பிஸ்மி. அது ராங் ஆன்சர் அங்கிள். எப்படி சொல்ற? மா இஸ்மிக்கு அர்த்தம் வந்து உங்க பேர் என்ன? அப்போ இஸ்மி அங்கிள் உங்களோட பேர். ஓ, மா இஸ்மி மாகாப்பா. மா ஹாதா ஃபி துபாய். இதுக்கான பதில வந்து இங்க தலைவர் மனோஜி சொல்லுவார். கேட்குறாங்க, சொல்லுங்க சார். கேளு. மா ஹாதா ஃபி துபாய். ஹபீபி அனு இலகைரி உஸா ஹயாலி ஹபீபி 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 அனு இலகைரியா. எப்படி? இல்லை, உனக்கு அரபிக் சாங் ஏதாவது தெரியுமாம்மா ஷாலினி? கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, மாக்காப்பா அண்ணாக்கு தெரியும். எங்க ஒன்று எடுத்து விடுங்கண்ணே. அந்த அரபிக் கடலோரம் சார் ஒரு கடலை கண்டேனே. மாக்காப்பண்ணா அது வந்து தமிழ் ஆக்கும். இல்ல, அரபிக்னு அதில் வருது இல்ல, அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டியதான். அம்மா கிளப்பிடுமா, பாப்பா அனுப்பு, டயர்டா வந்திருக்கு, அபுதாபிலேருந்து வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்கீங்க. எதுக்கும் வந்து அங்க ஏதாவது இந்த வாண்டட் போஸ்டர்ல ஏதாவது இவரோட ஃபேஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு வந்து சொல்லுங்க, சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபோக் ரவுண்ட்ல அடுத்ததாக உங்க முன்னாடி வந்து பாட போறாங்க நமது செல்ல குட்டி ஏஞ்சலின் பாப்பா.
ஏஞ்சலின் இன்னைக்கு என்ன அம்மா கீ கொடுக்கலையா? டான்ஸ் வரலையே? ஏஞ்சலின் டான்ஸ் பண்ணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா பாடுனீங்க. சாதிசன எல்லாம் அழைச்சு கொட்டட்டும் டுன் 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 டுன். தாளத்துல பாடுங்க பாப்போம். கொஞ்சம் இருக்குது, கரெக்ட் வரணும் அது தாளத்துல. ஏஞ்சலின் நீங்க ஃபர்ஸ்ட் ஹம்மிங் எடுத்தீல்ல, அந்த ஹம்மிங்க்கு அப்புறம் கீபோர்டோட ஐ திங்க் பிபி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தயங்கி யோசிச்சு தான் வந்தது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சாங்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஜம்முன்னு ஜோரோட பண்ணீங்க. நீங்கள் நல்லா பாடினேல் கண்ணா, ரொம்ப நல்லா பாடினேல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டும் 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 தாளத்தில் இந்த வயசில் சொல்ல முடியுமான்றதே சந்தேகம். நீ கரெக்டாக 2 வாட்டி வந்ததில்லை பாட்டில், ஃபர்ஸ்ட் பல்லவி லாஸ்ட் பல்லவி. டும் 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 2 வாட்டியும் நீ ட்ரை பண்ணதுக்கே உன்னை பாராட்டணும். இந்த வயசில் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரணத்தில் என்ன சரிகரி பதனிதன் சரிகரி சா ஒரு பிளேஸ் வருது. நீ மாலை போட நாலு ஒண்ணு பார்க்க வேண்டாமா, ஜோசியரை தான் கேட்க வேண்டாமா. உன்னை என்ன சொல்லு, உன்னை பாராட்டுறது தெரியல. ஸ்ட்ரைட்டாகவே நீ 20ல் என்ட்ரு ஆகிட்ட அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக வந்து பாட போறவங்க. So let's give it up for Krishna Sai. சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்கால முரட்டுக்கால முரட்டுக்கால. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, பாராதோ வெற்றி என்னிடம். விளையாடுங்க உடல் பலமாகுங்க, பாட்டலாம் பாட்டலாம் கொண்டாடலாம்.
கிருஷ்ணசாய் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல எனர்ஜெட்டிக்காகவே இருந்தது. எனக்கு ஒரு சஜஷன் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்டெல்லாம் வரும்போது அந்த பாட்டு மிரர் முன்னாடி நின்று கொஞ்சம் பாடி பார்க்கணும். இன்றைக்கி பாடினதில் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் அந்த நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுனால வந்த கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸும் பிரெத்லெஸ்னஸும் கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. அதை தவிர மீதி எல்லாமே நல்லாவே பாடிருக்கீங்க, நல்ல எனர்ஜியோட பவர்ஃபுல்லாகவே பாடிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். வாய்ஸில் கமக்கம் வர சொன்னால் கால் நடுங்கி பரதநாட்டியம் ஸ்டெப்பில் இந்த ஃபோக் சாங் பாடின எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த கற்பனைக்கு கொண்டு வந்து வச்ச நீ. ஆடுவோம் பாடுவோம் இந்த ரேஞ்சில் நல்லா பாடிருக்கப்பா, அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். ஆல்ரெடி இன் ட்ராக், கிவ் இட் அப். தேங்க்யூ சார். ரிஹர்சலில் இருந்த பஞ்ச், ரிஹர்சலில் இருந்த டெஃபினேஷன் வரல. அதுக்கு என்ன எனக்கு ஆச்சுன்னா, மனசில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஒரு பாட்டுனா இட்ஸ் நாட் த டியூன், there are so many dimensions. For example, இந்த அழுத்தம் எல்லாம் பொதுவாக என் மனசு தங்கம், அது சிங்கம். பிகாஸ் தங்கம் இஸ் டிஃப்ரெண்ட் மீனிங், சிங்கமுக்கு வேறு எனர்ஜி இருக்குது. இதெல்லாம் நான் ரிஹர்சலில் பண்ணேன். ஸோ அந்த சிலினஸ் ஷைனஸ் எல்லாம் விட்டு தான் யூ காட் ட்ரெமெண்டஸ் பொட்டென்ஷியல். So only when you get your act together emotionally and psychologically, you will get some place. Okay, my dear? Yes, sir. Thank you, sir. கிருஷ்ணசாய், ஹலோ. நல்லா பாடினீங்க. ஜட்ஜஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அடுத்த வாட்டிலேருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். மாலைலாம் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக வர இருக்கீங்க இந்த கெட்டப்பில். இந்த மாலை எனக்கு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த மாலை தானே? இல்லை, ரஜினி பாட்டுன்னு ரஜினி பாட்டு, தலைவர் பாட்டுனால கொடுத்தியா? சரி, ஓகே, பரவாயில்ல விடு. ஃபோக் ரவுண்ட் வந்து ரொம்ப களைகட்டி சூப்பராக இருக்கு, ஓகேவா? இப்போ நீ, நான், ஆஷா அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட போகிறோம். அப்போ ஆஷா போய் ஒரு 1/2 hour ஆகுது. ஃபுல் நம்ம கரகாட்ட குழு அத்தனை பேருமே கிளம்பி ஒரு 1 hour ஆகுது. ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணசாய், அடுத்த வாரம் இதே வருது சூப்பராக டான்ஸ் ஆடணும், ஓகேவா? பத்திரமா போய் உட்காரு. தேங்க்யூ. ஸ்லோ மோஷன் அர்ஜுன் பக்கத்தில் போய் உட்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். எஸ், ஒரு திருவிழாவில் எப்படி வந்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாலும் அவங்களோட பெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சில பேரை டாப் 20க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த டாப் 20க்கு யார் யார் போக போகிறாங்கன்றது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயமும் வந்து இப்போ உடனே தெரிய போகுது. ஸோ அது என்ன விஷயம், ஏது விஷயம், யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்ட்டு ஜட்ஜஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷாலினியோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊரில் இருந்து இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த தடவை நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்கள பற்றி பார்க்கல. பட் நெக்ஸ்ட் டைமில் இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரலைன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக தான் மார்க்ஸ் எல்லாம் நாங்கள் போட போகிறோம். அப்போ இனிமேல் அடுத்த தடவை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு என்னோட ரிக்வெஸ்ட். கம்மியான மதிப்பெண்களோட டேஞ்சர் ஜோனுக்கு வந்தவங்க ஸ்ரீஹரி, கார்த்திகா, சுனந்தா, அர்ஜுன். சுனந்தா வந்து கேர்ஃபுல்லாக வேண்டியது எந்த விஷயத்துலன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங் அதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷனில் பாட முடிகிற மாதிரி பாட்டை சூஸ் பண்ணணும். இன்றைக்கி பாடினதில் பல்லவி கொஞ்சம் சுமாராக இருந்தது, சரணம் பெட்டராக இருந்தது.
பட் இருந்தாலும் இந்த சங்கதிகள் எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக ஸ்ருதியோடு இருக்கணும். அது ஸ்ருதி தான் உங்களுக்கு ஒரு மெயின் ப்ராப்ளம், தெரியும் இல்லையா? கரெக்டு பாட்டு சூஸ் பண்ணுன்றதோட நல்ல பர்ஃபெக்ஷனில் பாடுறதுக்கும் முயற்சி கண்டிப்பாக வேணும். ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன், எங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மிங் ஸ்கில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட சிங்கிங்கை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு. அதுவும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணினது போகாது, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் கண்ணா. அதே மாதிரி ஸ்ரீஹரி வாய்ஸ் டிம்பர் இன்னும் மாறலை. பட் உனக்குள்ள ஒரு நல்ல சிங்கர் இருக்கார், நல்ல சங்கதி எல்லாம் அப்பப்போ நல்லா விழும். நீங்களும் செலெக்ஷன் ஆஃப் சாங் சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஜோனரில் ரொம்ப நல்லா இருக்கும், ஒவ்வொரு ஜோனர் என்னமோ கிராக்கியாகவே இருக்கும் சம்டைம்ஸ். அதே மாதிரி கார்த்திகா எடுத்தால் கார்த்திகா கூட சில ஜோனர்ஸில் நீங்கள் பாடுற பர்ஃபெக்ஷன் மற்ற ஜோனர்ஸில் கூட வரணும். அது வரணும்னா நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் முடியும் போது அன்னைக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது தான் இங்கே எடுக்க முடியும் அப்படின்றது டெஃபினட்டாக மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இப்போது அனந்த் சாருடைய டைம். ஸோ எனக்கு இந்த 4 பேரில் ஒரு கண்டெஸ்டன்ட் மேலே கொஞ்சம் பிலீஃப் இருக்குது. 100% பிலீஃப்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு அந்த டேலண்ட், பயங்கரமான டேலண்ட் இருக்குது, சூப்பர் டேலண்ட். ஆனால் தொடர்ந்து இன்னும் ஜட்ஜஸை அந்த கண்டெஸ்டன்ட் இம்ப்ரெஸ் பண்ணலை. அதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். இரண்டாவது காரணம்னா முடிவுகள் சரியாகவே இல்லை. அந்த அப்ரோச் இந்த தடவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா ரிசல்ட் வரலாம். அந்த கண்டெஸ்டன்ட் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீயும் ஃபேமிலியும் கேட்டுக்கணும். உனக்கு குரல் நன்னா இல்லை இப்போ, ஆனால் அட்லீஸ்ட் இப்போ குரல் கேட்கறதுக்காவது ஒரு சவுண்ட் இருக்குது. ஆனால் நீ குழந்தை, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ யூஸ் ஆஃப் திஸ் பவர் இஸ் கம்மிங் டு யூ வித் அ ஸ்ட்ரிக்ட் வார்னிங். ஓகே, நீ ரொம்ப மெச்சூர், இத்தினுண்டு இருக்க, இந்த வார்த்தைகளை நன்னா புரிஞ்சுக்கோ நீ. ஓகே. ஸோ ஸ்ரீஹரி, ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா உங்களை டேஞ்சர் ஜோன்லேருந்து சேஃப் ஜோனுக்கு அமைச்சிருக்காரு அவரோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் சொன்ன கைட்லைன்ஸ்லாம் கேட்டுட்டு நல்லபடியாக பாடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஜட்ஜஸ், இங்கே இருக்கக்கூடிய 3 பேரில் யார் சேஃப் ஜோன் போகிறாங்க? அர்ஜுன், நீ சின்ன குழந்தை, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுட்டித்தனமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் இனிமேல் காம்படேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸில் ஒரு சீரியஸ்னஸ், ஒரு கிளாரிட்டி எல்லாமே வேணுங்கண்ணா. ஓகேவா? இப்போது அடுத்த லிஸ்ட் படி பார்க்கும்போது அர்ஜுன் சேஃப் ஜோனில் போகிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் அர்ஜுன். ஓகே, சேஃப் ஜோனில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். அண்ட் சேஃப் ஜோன் மட்டும் இல்லாமல் டாப் 20க்கும் போயிருக்காரு நம்ம அர்ஜுன். வாழ்த்துக்கள். அனந்த் சார் ஸ்ரீஹரியை செலக்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்ரீஹரியை சார் செலக்ட் பண்ணதுனால இப்போது ஒரு குழப்பம் வந்ததில் லீஸ்டில் சுனந்தா, கார்த்திகா நிற்கிறாங்க. அங்கே 2 பேருமே வெரி டேலண்டட் சிங்கர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட், இந்த வாரத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க விட இவங்க செலெக்ஷன் ஆஃப் சாங்கிலிருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸில் இந்த மதிப்பெண்கள் வரத்துக்கு காரணமாயிருக்கு. ஜஸ்ட் ஹாஃப் மார்க்கில் சுனந்தா நீங்கள் டாப் 20ல் இருக்கீங்க. கார்த்திகா, எங்களுக்கு சில டைமெல்லாம் அவங்கள பார்க்கும்போது ஹைலி டேலண்டட். ஒவ்வொரு சாங்கை நீங்கள் கொடுக்குற உங்கள் வாய்ஸ் பஞ்ச், உங்கள் த்ரோ, வெரி ஃபென்டாஸ்டிக் டெலிவரி உங்களோட. பட் அன்ஃபார்ச்சுனேட் இதானது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேடையில் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு வெளியே டாக் கேட்ட தெரியும். அதனால் உங்களுடைய ப்ராக்டிஸ்,
உங்களுடைய சின்சியர் ஆன் மியூசிக் அது வந்து விடாமல், சின்ன குழந்தைங்க நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மேடையை கிடைச்சதே பெரிய லக்கு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது என்ன இதில் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸு கிடைச்சிருக்கு, என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்றது ரிவைஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு நல்ல சிங்கராக வருவீங்க. அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கார்த்திகா, இன்னைக்கு உடம்பு சரியில்லை தெரியுது. லாஸ்ட் மினிட்ல பாட்டு கற்றுக்கிட்டு பாட வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு. அதனால நீங்கள் டேலண்ட்டில் கம்மின்னு சொல்லவே மாட்டேன். நல்ல டேலண்ட் இருக்கிற குழந்தை தான் கார்த்திகா. பட் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்போ நம்ம ஹெல்த்து எல்லாமே நமக்கு ஒத்துழைச்சா தான் நமக்கு நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு சில நாளைக்கு இதை சின்னதாக ஒன்று வந்தால் கூட அது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடும். அவ்வளோதான் கார்த்திகாக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. எப்போவுமே சாங் செலெக்ஷன் கூட ஒரே ஒரு ஜானர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது பத்தாது. எல்லா ஜானர்ஸ்லேயுமே உங்கள் ப்ரில்லியன்ஸ் ப்ரூவ் பண்ணணும். வாய்ஸை நல்லா பாதுகாக்கணும். எல்லாமே நல்லா அமையணும். அதான் ஒரு ஸ்டேஜுங்கிறது நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமையணும். அதுதான் மெயினாக. அதனால் ஒன்றும் கஷ்டமாக இல்லை ஒன்றும் நினைக்கக்கூடாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. கார்த்திகாமா, சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ஒவ்வொரு சிங்கர் வந்து போன சீசன்ஸ்லாம் ஒவ்வொரு சிங்கருக்கு ஒரு சாங் அவளோட முத்திரை இருக்கும் அந்த பாட்டில். ஸ்ரீனிஷாவுக்கு வந்து ஞானப்பழம் பாட்டு, அப்புறம் பட்டத்து ராணி வந்து நித்யஸ்ரீ, அல்கா சிங்கார வேலன், அஜித் வந்து போனி போ, இந்த மாதிரி சாங்ஸ். கௌதம் வந்து அந்த கர்ணாவோட பாட்டு, அந்த மாதிரி ஸ்டாம்பை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த காம்படிஷனில் ஒருத்தரும் அழிக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. யுவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கருங்குருவியை என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க கார்த்திகா? சான்ஸே கிடையாது. ஃபேபியூலஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறமும் யாராவது வந்து அடுத்த சீசன்லாம் வந்து பாடினானாக்கா உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸோட தான் அது மெஷர் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஷோவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சிங்கர் 4ல் நீங்கள் உங்களோட முத்திரை யூவ் லெஃப்ட். அண்ட் நீங்கள் அடுத்த சீசனில் வந்து கட்டாயமாக என்ன வந்து கொஞ்சம் இங்கே அங்கே எதை போயிருக்குன்னா அது வந்து ஆக்கிட்டு ஸ்ரீஷா அண்ட் ஹரிப்ரியா மாதிரி மறுபடியும் வரணும். அது நான் வந்து ஐ பிளெஸ் யூ வித் ஆல் மை ஹார்ட் தட் திஸ் பயணம், இந்த பயணம் இதோட முடியறதில்ல, இங்கேருந்து தொடர்கிறது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஃப்ரம் திஸ் மோமெண்ட். நான் சொன்னேன்ல, கீழே விழுந்தானா மறுபடியும் தொடச்சுட்டு எழுந்துட்டு நடக்கிறது தான்டா கண்ணா வாழ்க்கை. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. கார்த்திகாவோட அம்மா அப்பா கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். அப்பா அண்ட் அம்மா 2 பேருமே பயங்கர சப்போர்ட்டிவ். எப்பவுமே வந்து நிகழ்ச்சிக்கு வந்து பொண்ணு எப்படி பாடினாலும் நல்லா பாடினாலும் சரி, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு கார்த்திகா ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அடுத்தது நீங்கள் கார்த்திகாவுக்கு யோசித்த விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஸ்பெஷலி ஆர்கெஸ்ட்ரா, ஆனந்த் சார், விஜய் டிவி குரூ மெம்பர்ஸ், ஜட்ஜஸ். தேங்க்ஸ் டு மை வைஃப். ப்ராப்ளம் லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். ஆமாம், அந்த விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சார். கார்த்திகாவுக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியராக இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பாடும்போது அதில் எவ்வளோ பெஸ்ட், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பாடி அதை வந்து ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அது அவங்க பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக, டெஃபினெட்லி. இங்கே வந்திருக்கிற லாங்குவேஜ் தெரியாத ஆட்கள் வந்து இங்கே பாடுறவங்க அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கார்த்திகா திரும்பியும் ட்ரை பண்ணோம் இந்த மேடையில் வர்றதுக்கு. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இது வரைக்கும் கார்த்திகாவோட ஜேர்னி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, ஷூரா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நல்லா இருக்கு, ஓரோ தினம் இருக்கில்ல ஓரோ ஆளுக்கு, அதான் நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். கார்த்திகா, அமேசிங் லவ்லி பேரண்ட்ஸ் யூ காட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு அடுத்த வாட்டி வரும்போது செம்ம பேங் ஆன் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். ஓகே, ஒரு ஆசை இருக்கு. ஓகே, ஜட்ஜஸ் வந்து இந்த ஹட் பண்ணணும்.
எஸ் இந்த வாரம் ஃபோக் ரவுண்டில் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறது நம்ம கார்த்திகா. ஸோ அடுத்த வாரம் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டோட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு ரவுண்டோட நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்க வரும். Until then, this is Makapa Anand and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். தரா, குட் நைட். அந்த ஷாலினி பிள்ளை சும்மா என்ன பார்த்து ஆண்டி ஆண்டின்னு சொல்லுதுப்பா. உண்மை தானே சொல்லுது? ஓகே. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? நான் ஜூலை 11th வந்தேன். நான் ஜூன் 11th. அவங்க ஜூலைன்னு சொன்னாங்க, உங்க காதுக்கு கேட்டுதா? ஆமா மேம், ஜூலை மேடம். ஜூலை இனிமே தான் வருது. எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நீ டக்கு டக்குன்னு ஜூலைன்னுலாம் சொல்லி என்னை ஏமாத்த கூடாது. அடுத்தது யார் வரா? எனக்கு என்ன தெரியும்? ஏய், உன்னை எதுக்கு அப்ப நான் சைடுல வச்சிருக்கறேன்? சைடுல வச்சிருக்கியா? அப்ப மெயினா யாரை வச்சிருக்கீங்க? யோ, யார் வரா? அது அந்த புள்ள கை தூக்குதே, அதான் வருது போல. ஆசா லட்சுமி சொல்றியாடா? அவங்க கரகாட்ட டான்ஸ் ஆடுறவங்க அவங்கலாம். ஆசா சூப்பரான. தேங்க்ஸ்மா. சூப்பரானா? இவங்க எப்படி ஆடுனாங்க டான்ஸ்? சூப்பரான. Thank you. ஜில்லக்கா வாழ்க. ஜில்லக்கா எதுக்கு இப்ப வாழ்க? ஆமா, 2 பேர் பாராட்டிட்டாங்கல்ல. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. எவ்வளவு வாங்குன? 5 ரூபா தானே வாங்கினேன். நீ வாங்குறது 5க்கும் 10க்கும் உனக்கு இந்த விளம்பரம் தேவையா? அவளு ஒரு பேமெண்ட் கூட கொடுக்கல தவளு. உன்னை இங்க சேர்த்ததுக்கு நீ தான் பேமெண்ட் கொடுக்கணும். 3 வருஷம் 4 வருஷமா நானே குப்பை கொட்டிட்டு இருக்கேன். என்ன கிளாப்? எப்படி விளையாடுவ வெயிலோட? சன் ப்ளே ஹவ். அவங்களோட சன்னோட நீ விளையாடுவியா? இவர் பாடிக்கு இந்த மாதிரி ஒரு சட்டை ஓகே, உன் பாடிக்கு இந்த மாதிரி ஒரு சட்டை ஏன்? மக்கப்பா அண்ணா என்னோட தலைவர். மக்கப்பா என்ன பண்ணதும் நான் செய்வேன். அவர் என்ன பண்ணாலும் நீ செய்வியா? செய். அவருக்கு ஆஷா அக்கா பிடிச்சிருக்கான், உனக்கு எப்படி? உசிலா பெட்டி பெண்குட்டி முத்து வர்த்தமானம் ஒரேரம் பார்த்து என் கழுத்து உலுக்கி போச்சு. எனக்கு இடுப்பெல்லாம் சுலுக்கி போச்சு போ. என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை அப்படியே அந்த இதெல்லாம் கலைஞ்சு சந்திரமுகி வேறு மாறிட்டு இருக்கு. இல்லை நீ போய் உட்காந்துக்க. போமா திடீர்னு தப்புன்னு கழுத்து பிடிச்சி நெச்சிட போகுது. போ. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாச்சு நியூ. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கண் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா?